ஹாய், நான் மேகலா. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஏற்றக்கூடிய தீபம் வராகி அம்மாவுக்கு கடன் தொல்லை தீர்றதுக்காண்டி வராகி அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றணும். அந்த தீபம் கலச தீபமாக இருக்கும். நம்மளுக்கு வீட்டு கடனாக இருக்கலாம், பிள்ளைங்க படிப்புக்கான கடனாக இருக்கலாம். எந்த மாதிரியான கடனாக இருந்தாலுமே அந்த கடன் தீர்றதுக்கு இந்த கலச தீபம் ஏற்றுறது நல்லது. இந்த தீபத்தை 2024 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே இந்த தீபம் ஏற்றலாம். இந்த தீபத்தை தொடர்ந்து 48 நாட்கள் ஏற்றணும். வராகி அம்மாவோட ஃபோட்டோ விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதை தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வராகி அம்மா விக்கிரகத்திற்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணணும். தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்து அந்த தாம்பூலத்தட்டில் வேப்பிலை பரப்பிக்கணும். வேப்பிலைக்கு மேலே மொச்சை பயிரையும் அட்சதையும் பரப்பிக்கணும். அதாவது பச்சரிசியில் மஞ்சள் கலந்து வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு 5 ரூபா நாணயம் வைக்கணும். அதற்கு மேலே ஒரு கலச செம்பு வச்சு அந்த செம்புக்குள்ளே வெற்றிலை, கொட்டாம்பாக்கு, குண்டு மஞ்சள், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இவ்வளவும் அந்த கலசத்துக்குள்ளே வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்குக்கு மேலே பஞ்சகவிய விளக்கு வைக்கணும். அந்த பஞ்சகவிய விளக்குக்குள்ளே கற்கண்டு, மருதாணி விதை அது ஒரு 5 விதை போட்டுட்டு வேப்பெண்ணெய் ஊற்றி தாமரை திரி போட்டு தீபம் ஏற்றணும். பஞ்சகவிய விளக்குக்கு பொதுவாக நெய் இல்லை நல்லெண்ணெய் தான் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்க. நம்ம கடன் பிரச்சனைக்காண்டி நம்ம தீபம் ஏற்றுறதுனால வேப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை தொடர்ந்து 48 நாட்கள் ஏற்றி வந்தாலே நம்மளுக்கு கடனெல்லாம் படிப்படியாக குறையதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.